இந்திய வம்சாவளி என்று தலை நிமிர்ந்து இருந்து கொண்டிருந்தவர்கள் வடக்குக்கும் கிழக்குக்கும் வந்தார்களாக இருந்தால் அவர்களை தோட்ட காட்டார் என்று அவர்களை ஒரு புனைப்பெயரோடு பட்டப்பெயரோடு வைத்திருக்கின்ற அரசியல்வாதிகள், அங்கே மாட்டுப்பட்டவர்கள், இறந்தவர்கள், போரிலே கணிசமான தங்களுடைய பங்கை செலுத்தியவர்கள் மலையக மக்கள். அவர்கள் இடம்பெயர்வு செய்யாமல் விட்டிருந்தால் அந்த உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். தயவு செய்து தமிழ் அரசியல்வாதிகளுடைய வார்த்தைகளையோ அல்லது உலகளாவிய ரீதியில பறந்திருக்கின்ற அந்த அரைக்கை வித்துவானுடைய வார்த்தைகளையோ நம்பாமல் நீங்கள் உங்களுடைய இடத்தையும் காப்பாற்றி அதைவிட நீங்கள் இருந்த இடத்தில் இன்னொரு இனம் ஆதிக்கம் செலுத்தாமலும் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி மலையக மக்கள் தொடர்பான செய்தி. மலையக மக்களுடைய மீள்குடியேற்றம், அவர்களை காப்பாற்றுவது தொடர்பான செய்தியாக இருக்கிறது. தயவு செய்து இந்த செய்தியை முழுமையாக கேட்டுவிட்டு கடைசியாக நீங்கள் உங்களுடைய விமர்சனங்களை எழுதவும். நாங்கள் ஆரம்பத்திலே பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு ஆதரவு போல தெரியும் அல்லது எதிர்ப்பு போல தெரியும். ஆனால் நாங்கள் அவர்களுடைய நன்மை கருதி, அவர்களுடைய எதிர்காலம் கருதி இங்கே அலசப்போவதை நீங்கள் அறிந்து தயவு செய்து முழுமையாக ஆரம்பம், நடுப்பகுதி, முடிவு பகுதி என்று பல மாற்றங்களிடையிலேயே வரும். அதை பாருங்கள். பார்த்ததன் பிற்பாடு உங்களை விமர்சனங்கள் எழுதுங்கள். அதற்கு முன்பாக இந்த யூடியூப் சேனலை, லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். உடனடியாக செய்திகள் கிடைக்க எமது முகநூலையும் லைக் செய்ய மறவாதீர்கள். சரி, அலசலுக்குள் செல்வோம். இந்த மலையக மக்கள், இந்திய வம்சாவளி மலையக மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமல்ல, மலையகத்திலே இருக்கின்ற அனைவரும் தோட்ட தொழில் செய்பவர்களும் அல்ல. இருந்தாலும் கூட இப்பொழுதோ அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு அதிகமாக அந்த மண் சரிவினால், அந்த மழை நீரினுடைய அதிக பெருக்கெடுப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடு வாசல்களை மாத்திரமல்ல, உடுத்த உடையை கூட அவர்கள் மிகவும் வேதனையோடு அவர்களுடைய அந்த இழப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேளையிலே அரசாங்கம், என்பிபி அரசாங்கம், அனுரா மிகவும் அக்கறையோடு அவர்களுடைய குடும்ப நிலை, அவர்களுடைய தற்போதைய நிலை, அவர்களுடைய நகர்வுகள், இடம்பெயர்வுகள் இவற்றை பொறுப்பான அதிகாரிகள் ஊடாக காப்பாற்றி செய்து வருகிறார் என்பதற்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி இருந்தும் ஒரு சில எதிர்க்கட்சியினர், குறிப்பாக மனோ கணேசன் அவர்கள் மற்றும் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் அவர்கள், இவர்களுடைய அந்த செவிகளும் அவர்களுடைய அரவணைப்புகளும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வடகிழக்கிலே குடியமர்த்த வேண்டும் என்று முயற்சிப்பதாகவும் கூறுவதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, வெளிநாட்டில இருந்து நீங்க மனோ கணேசன், நீங்க மலையத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கு, மண்சரியில் வாழ்ற மக்களுக்கு நாங்க பாதுகாப்பு நடந்துறோம். வடக்கு கிழக்கு மாகாணத்துல வவுனியால, கிளிநொச்சியில, யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்புல தாரோம், காணி தாரோம், குடியேறி விவசாயம் செஞ்சு வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்னா, வடகிழக்குல எங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் சொன்ன சரி வராது. சொந்த காணி இருக்கிறவங்க வெளிநாட்டு இருக்காங்க தானே, இப்ப புலம்பெயர்ந்து வாழ்றாங்க. அவங்க எல்லாம் தொடர்பு சொன்னாங்க, எனக்கு என் காணி இங்க இருக்குது தரேன்னு சொன்னாங்கன்னா நான் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். எனக்கு இல்ல காணிக்க, நீ கேட்டீங்க காணி தாங்க, நான் குடியேறன்னு சொன்னவங்க இருந்தாங்கன்னா ஒரு பட்டியல் எடுப்பேன். அப்புறம் காணி தரேன்னு சொல்லுவாங்க தானே அவங்க பட்டியல் கொடுத்தாங்கன்னா ரெண்டே கணக்கு பண்ணி விட்டுருவேன். அப்படி ஆகவே ஒருவேளை காணி கிடைக்காட்டி வடகிழக்கில் போய் குடியேற தயாரா நீங்க சொல்லுங்க. சொந்த காணி வேணும் உங்களுக்கு, விவசாயம் பண்றதுக்கு கடுமை உழைப்பீங்க தான் நீங்க. எனக்கு தெரியும், மலைய தமிழர்கள் நல்ல உழைப்பாளிகள், உழைப்பாங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு முன் வந்த அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்த தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கின்ற இந்த மனோ கணேசன்,
சுமந்திரன் ஐயா அவர்கள், சாணக்கியன், இப்படியானவர்கள் இந்த வேளையிலே அவர்களுக்கு இப்படியான ஒரு வார்த்தையை கூறியதே பெரிய ஒரு நல்ல விடயம்தான், இல்லை என்றில்லை. ஆனால் அவர்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். தற்சூழலிலே இப்பொழுது வடகிழக்கிலே பலருக்கு இருக்க இடம் இல்லாத அளவுக்கு இருக்கிறது. அதனுடைய விகிதாசாரத்தை, அந்த புள்ளி கணக்கை கூட நாங்கள் பிரசுரித்திருக்கின்றோம். அதை தாண்டி அவர்களை நாங்கள் வடக்கிலே கிழக்கிலே கொண்டு வந்து நிரந்தரமாக இருத்தினால், இந்த நிரந்தரமாக இருத்துகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட போகின்ற அந்த பாதகங்களை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அதே வேளையிலே இப்படி அங்கே இருக்கின்ற ஒரு சிலரை நாங்கள் அழைத்து வந்து இங்கே இருத்தி விட்டோமாக இருந்தால், தங்களுக்கு வேலை வாய்ப்பிற்காகவும் இடம் மாறுவதற்காகவும் உதவிக்காகவும் பல மலையக மக்கள் அதற்காக முன்வருவார்கள். தாங்கள் அங்கே இருந்து குடி நகர்வதற்கு, குடி அகல்வதற்கு, அங்கே இருந்து அவர்கள் இடம்பெயர்வதற்கு முன்வருவார்கள். அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கிலே வடகிழக்கு மக்கள் அல்லது வடகிழக்கு கட்டாயம் அதற்கு அனுசரணை கொடுக்க வேண்டும், ஆமோதிக்க வேண்டும். இருந்தாலும் அப்படி வருகின்ற பொழுது இவர்கள் அங்கே தலை நிமிர்ந்து, மலையக மக்கள் மற்றும் இந்திய வம்சாவளி என்று தலை நிமிர்ந்து இருந்து கொண்டிருந்தவர்கள் வடக்குக்கும் கிழக்குக்கும் வந்தார்களாக இருந்தால் அவர்களை தோட்ட காட்டார் என்று அவர்களை ஒரு புனைப்பெயரோடு பட்டப்பெயரோடு வைத்திருக்கின்ற அரசியல்வாதிகள் மேலும் தமது அரசியல் அந்த வாக்குகளுக்காக பிரயோகித்து கொண்டு அவர்களை புறந்தள்ளுவதும், அவர்களை தோட்ட வேலைகளுக்கு வீட்டு வேலைகளுக்கு வைப்பதற்கும், அதைவிட நாங்கள் கூற முடியாத சில அங்கே அசம்பாவிதங்கள், துஷ்பிரயோகங்கள் நடைபெறுவதற்கும் சாத்தியம் இருக்கிறது. காரணம், 83 கலவரத்திலே இருந்து மலையக மக்கள் இடம்பெயர்ந்து வந்து அவர்கள் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் எல்லோரும் அறிவார்கள். அதே வேளையிலே கடைசி யுத்தத்திலே தாங்களாக விரும்பி பசி கொடுமையாலும், தங்களுக்கு தொழில் இல்லாத காரணத்தினாலும் மற்றும் பலாத்காரமாக ஆட்சேர்ப்பின் ஊடாகவும் அந்த போரிலே கலந்து கொண்ட மாவீரர்களிலே பலர் 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 மாவீரர்கள் மாத்திரமல்ல, அந்த தளபதிகளிலே பலர் இந்திய வம்சாவளி மலையகத்து மக்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள். அந்த 83 கலவரத்திலே மலையக அடிவாரத்திலே இருந்த அந்த மாத்தளை போன்ற இடங்களிலே இருந்து வந்தவர்கள் தான் அவர்கள். அதிகமானோர் வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்டவர்கள். காசை கொடுத்து விடுதலை புலிகளிடம் பாஸ் எடுத்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். இது மறைக்க முடியாத உண்மை. பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து கூவுகின்றார்களே தவிர அதை மறைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே அகப்பட்டவர்கள், அங்கே மாட்டுப்பட்டவர்கள், இறந்தவர்கள், போரிலே கணிசமான தங்களுடைய பங்கை செலுத்தியவர்கள் மலையக மக்கள். அவர்கள் இடம்பெயர்வு செய்யாமல் விட்டிருந்தால் அந்த உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். சரி, அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் இங்கே பார்க்க போகின்ற விடயம், எடுத்த எடுப்பிலே சுமந்திரனும் சாணக்கியனும் மனோகணேசனும் உண்மையிலே மக்களுக்காக அல்லது மக்களுடைய நன்மைக்காகத்தான் கூறுகின்றார்களா என்று எடுத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இல்லை. தங்களுடைய வாக்கை அதிகரிப்பதற்கும், இந்த வேளையிலே அனுரா இதனை செய்யவில்லை என்று அனுரா மீது பழி சுமத்துவதற்கும், நாங்களும் ஏதோ செய்கின்றோம் என்று புனைவதற்கும் புழுகுவதற்கும், தங்களை மிகப்படுத்தி தாங்களும் ஒரு சேவை நாயகர்கள் என்று காட்டுவதற்குமாகத்தான் செய்கிறார்கள் என்பது அவர்கள் மனச்சுத்தியோடு இருந்தால் அவர்களுடைய நெஞ்சிலே குத்துவதை, அந்த நோவை அந்த அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். நிச்சயமாக அந்த குற்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கும். இந்த வேளையிலே என்ன செய்ய வேண்டும்? அங்கே இருக்கிற மக்களுக்கு, அந்த மக்கள் இடம்பெயர வேண்டும், அந்த இடத்தை விட்டு நீங்க வேண்டும். தற்காலிகமாக எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்தை அரசாங்கம் கொடுத்துத்தான் இருக்கிறது. ஆனால் தற்காலிகமாக இருத்திவிட்டு அந்த இடத்தையோ அல்லது வேறு இடங்களை அவர்களுக்கான அந்த அண்மையிலே அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு பக்கத்திலே உள்ள இடத்தையோ அல்லது அவர்கள் வேலை செய்கின்ற, அந்த தொழில் புரிகின்ற, அந்த பணி செய்கின்ற அந்த 1000 500
அல்லது 2000 ஏக்கர் தேயிலை தோப்பினுடைய சொந்தக்காரர்களோடு பேசி அரசாங்கம் அந்த தொகையை அவர்களுக்கு கொடுத்து அங்கேயே அவர்களுக்கு ஏற்றவாறு இப்படியான அனர்த்தங்களிலே அவர்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு அவர்களுக்கு வசதியை செய்து கொடுத்து அவர்கள் தலை நிமிர்ந்து நான் மலையகத்தான், நான் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன் என்று அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டுமே தவிர வடக்கு கிழக்குக்கு கொண்டு வந்து அவர்கள் கிளிச கெடுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து அடிமைகளாக்கி கூலிகாரராக்கி அவர்களை வடக்கத்தையானாக்கி தங்களுடைய விலாபத்தை பேறுவதை தயவு செய்து பேண நினைப்பதை தயவு செய்து இந்த அரசியல்வாசிகள் யோசிக்க வேண்டும். இந்த ஏழை மக்களின் பெயரில் அரசியல் நடத்தாமல் தூர பார்வையிலே யோசித்து அவர்களுக்கு மேலும் மேலும் உதவிகள் கிடைப்பதற்கு, உடனடியாக கிடைப்பதற்கு, அவர்கள் உறைவிடம் கிடைப்பதற்கு, அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாத இடங்களிலே குடி அமர்த்துவதற்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த வடபகுதியிலே அதாவது வடக்கு கிழக்கிலே இருந்து கொண்டு நாங்கள் இடத்தை கொடுப்போம், வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு நாங்கள் இடத்துக்கு விலை கொடுப்போம், நாங்கள் பணம் கொடுப்போம் என்று கூவிக்கொண்டு இருப்பவர்கள் சற்று யோசிக்க வேண்டும். முன்கதவால் காலையிலே உதவி செய்வார்கள். சில வேளைகளிலே பலர் இப்படி நடந்திருக்கிறது. மலையக மக்களுக்கு பின்பதவால் அந்த குடும்பத்தையே சீர்கெடுத்து செல்லுகின்ற எத்தனையோ முதலாளிகள் வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த கண்ணீர் கதை. கஷ்டம் துன்பம் அவர்களை அதிலே மாட்டுப்படாமல் அவர்கள் தொடர்ந்து தன்னிறைவோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாக. ஏன் ஒவ்வொரு வருடமும் மலையகத்திலே இருந்து அது தோட்டத்தில் வேலை செய்கின்ற அந்த குடும்பங்களுடைய புதல்வர்களோ புதவிகளோ மாத்திரமல்ல, பலர் மலையகத்திலிருந்து 100க்கு மேற்பட்டவர்கள் பட்டதாரிகளாக வெளியே செல்கிறார்கள். ஏன் கொழும்பிலே நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவை தாண்டி எண்ணக்கூடிய அளவில் இல்லாத அளவிற்கு பெரிய பெரிய மலையக தமிழர்கள் பெரும் முதலாளிகளாக இருக்கிறார்கள், படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் மனோகணேசன் அவர்கள் யார், இப்பொழுது எப்படி இருக்கிறார்? அதே வேளையிலே தொண்டமான் குடும்பம் யார், எப்படி இருக்கிறார்கள்? எத்தனையோ பேர் வசதியாகவும் உயர்வானவர்களாகவும் வியாபாரிகளாகவும் பெரும் பெரும் முதலைகளாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களும் தங்களுடைய பிள்ளைகள் படித்து முன்னுக்கு வருகின்ற பொழுது அவர்களும் மலையகத்து தமிழர்களாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் லங்காபூர் ஊடகத்தினுடைய கருத்தாக அமைக்கின்றோம். தயவு செய்து அவர்களை நீங்கள் உங்களுடைய வடக்கு கிழக்குக்கு உங்களுடைய அந்த பெருமையை காட்டுவதற்கும் உங்களுடைய தான தர்மம் என்று உங்களுக்கு புகழ் சேர்ப்பதற்கும் வெறும் வசனங்களை எழுதுவதற்கும் இல்லாமல் தூர பார்வையாக யோசியுங்கள். அவர்களை மலையகத்திலேயே தற்காலிகமாக இடம்பெயர்த்தி இருந்துவிட்டு அதன் பிற்பாடு அவர்கள் இருந்த இடத்திற்கு அண்மையிலே அரச உதவியோடு அல்லது நீங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களோ அல்லது உள்நாட்டில் இருப்பவர்களோ உதவி செய்து காணிகளை வாங்கி கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்து அங்கேயே இருத்துவது சால சிறந்தது என்பதை நீங்கள் யோசிக்க. அடுத்ததாக தமிழர்கள் அருகிக் கொண்டு வருகிறார்கள், அதுவும் மலையகத்திலேயும் அருகிக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே மலையகத்திலே இருப்பவர்கள் பலர் வேறு இடங்களிலே கொழும்பு, யாழ்ப்பாணம், கண்டி பிற இடங்களிலே சென்று போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், குடும்பமாக குடிபெயர்ந்திருக்கிறார்கள். இவர்களையும் நாங்கள் அகற்றினோமாக இருந்தால் மலையகத்திலே இஸ்லாமிய குடியிருப்புகளும் சிங்கள குடியிருப்புகளும் மாத்திரம்தான் அங்கே பரவலாக இருக்கும். அந்த இந்திய வம்சாவளியாக இருக்கின்ற மலையகத்து மக்கள் அருகி விடுவார்கள். அந்த மலையகத்து தமிழர்கள் என்ற வாசனையே இல்லாமல் போய்விடும். வடக்கு கிழக்குக்கு வந்து விட்டார்களாக இருந்தால் அவர்கள் வடக்கு கிழக்கு மக்களோடு ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கு மக்களாகவே மாறிவிடுவார்கள் வருகின்ற காலகட்டங்களிலே. எனவே மலையகத்து மக்கள் தங்களுடைய சொந்த அடையாளத்தோடு மலையகத்து மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர்கள் தங்களுடைய கெத்தோடு தங்களுடைய அந்த சரியான ஒரு முகத்தோடு சரியான ஒரு வளத்தோடு அவர்கள்
அந்த மலையகத்திலிருந்து மலையக மக்களாக வாழ வேண்டும், அவர்கள் பரம்பரைகளும் மலையக மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் லங்காபூர் ஊடகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. அதைவிட லங்காபூர் ஊடகம் கூடக்கூடாத ஒரு விடயத்தை கூறுகிறது. இருந்தாலும் நமக்கு அனுரா அரசிலே மிகவும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த அனுரா நிச்சயமாக அவர்களை கைவிட மாட்டார். அவர்களுக்கு தேவைப்படுகின்ற தேவையை மேலதிகமாக தேவைகள் பெற்றுக் கொடுப்பார் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அப்படி உங்களுக்கு உதவிகள் இல்லை என்றால் நீங்கள் இந்திய வம்சாவளியாக இருக்கிறீர்கள், மலையகத்து மக்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு பேசி உங்களை ஒரு குழு அனுப்பி எமது அரசாங்கம் உதவிகளை செய்யவில்லை, நாங்கள் சாகும் தருவாயில் இருக்கின்றோம், நாங்கள் மலையகத்திலேயே இருக்க விரும்புகின்றோம், எங்களுடைய பிள்ளைகளை மலையகத்திலே வைத்திருக்க விரும்புகின்றோம், எங்களுக்கு உதவியை செய்யுங்கள் அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுங்கள் என்றொரு வாக்குறுதியை நீங்கள் அங்கே பேசுவீர்களாக இருந்தால் ஒரு ஊடக அறிக்கையில் விட்டாலும் கூட உடனடியாக அது தமிழக அரசுக்கு சென்று அழுத்தம் கிடைக்கும், அதனூடாக உங்களுக்கும் உதவி கிடைக்கும். ஆனால் அந்த நிலை வருவதற்கு அனுரா அரசு கடைசி வரையும் உங்களை கைவிடாது. நம்புங்கள் அனுராவை. ஒரு சில நாட்களிலே, ஒரு சில வாரங்களிலே, மாதங்களிலே உங்களுடைய வாழ்க்கை சீர்தூக்கி உயர்த்துவார்கள். இப்பொழுது தற்காலிகமாக உங்களுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. இந்த தமிழ் அரசியல் வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகளை நம்பி வெளிநாட்டிலே இருந்து உள்நாட்டிலே இருந்து சமதர்மம் பேசி பகட்டுக்கு பேசுபவர்களும் மறைமுகமாக தோட்டக்காட்டான் என்று விமர்சிப்பவர்களும் இழிவாக பேசுபவர்களும் கூறுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிமையாகாமல் தயவு செய்து நீங்கள் பொறுத்து அனுராவினுடைய உதவியோடு, அனுராவினுடைய அந்த நகர்வோடு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை அந்த மலையகத்திலேயே நீங்கள் வாழுங்கள். நீங்கள் மற்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து உங்களை இழிவுபடுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள், அனைவரும் மனிதர்கள். வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பு என்று இல்லாமல் நீங்கள் உங்களுடைய விலாசத்தோடு நீங்கள் அங்கே நடப்பட்ட மரமாக உங்களுடைய கன்றுகள் கிளைகள் அனைத்தும் அங்கேயே கிளை விரித்து அங்கே காய்த்து பழுத்து விதை போட்டு உங்களுடைய காலடியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை லங்காபூர் ஊடகம் விரும்புகிறது. தயவு செய்து தமிழ் அரசியல்வாதிகளுடைய வார்த்தைகளையோ அல்லது உலகளாவிய ரீதியில பறந்திருக்கின்ற அந்த அறிக்கை வித்துவானுடைய வார்த்தைகளையோ நம்பாமல் நீங்கள் உங்களுடைய இடத்தையும் காப்பாற்றி அதைவிட நீங்கள் இருந்த இடத்தில் இன்னொரு இனம் ஆதிக்கம் செலுத்தாமலும் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காபூர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். இலங்கையின் லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.